நான் இந்த ஒரு வீடியோவோட எண்டில் இந்த ஒரு ட்ரிப்பில் நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணினேன், அதாவது பேசிக் நெசசிட்டிக்கு நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்றத நான் ரிவீல் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன் மக்களே, கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்க போகுது இந்த வீடியோக்குள்ளே. வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நீங்கள்லாம் சூப்பராக இருப்பீங்க நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்மளோட லாஸ்ட் டேங்க தஷ்கண்ட்லன்னு சொல்கிறதோட இன்றைக்கி நமக்கு லாஸ்ட் டே உஸ்பெகிஸ்தானில். ஸோ இப்போது ஒரே ஒரு இடம் தான் எனக்கு பார்க்குறதுக்கு பாக்கி இருக்குது. என்னென்னா, நம்ம அன்றைக்கி போன இடம் தாங்க சொர்சு பஸார். அந்த சொர்சு பஸாருக்கு அன்றைக்கி நம்ம போனதுக்கப்புறம் நம்ம ஒரு மத்தியான டைமில் போனதுனால மேக்ஸிமம் இடம் வந்து க்ளோஸ் ஆகிருந்துச்சு இந்த பஸாருக்குள்ளே. அதனால் இப்போ போயிட்டு க்ளோஸ் ஆன ஒரு சில இடத்த மட்டும் நம்ம பார்க்கலாம், அவ்வளோதான் இப்போதைக்கு உள்ள ஒரு அஜெண்டாங்க. இந்த ஊர்லங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு அப்படின்னு சொல்லும்போது செம்ம கன்வீனியண்ட்டாக இருக்குது, சூப்பர் கன்வீனியன்ட்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி ரேட்டு வந்து ஃப்ளாட் ரேட்டுங்க, இங்கே அங்கே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல ஏறி எங்கே வேணால் இறங்கிக்கோ, பஸ்ஸாக இருந்தாலும் சரி ட்ரெயினாக இருந்தாலும் சரி 2000 இந்த ஊர் காசுங்க. அதே இது இந்த ஊரில் ஒரு கார்டு வச்சுருக்காங்க, அந்த கார்டு யூஸ் பண்ணி நம்ம போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து வெறும் 1700 இந்த ஊர் காசு பே பண்ணால் போதும். பட் நமக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் வந்து இது 300 ரூபா அப்படின்னு சொல்லி 300 சோம்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஊர் காசு 2 ரூபா வரும் ஒரு ட்ரிப்புக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுறது. பட் ஆனால் மேபி அந்த கார்டு நம்ம வாங்குற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம கொடுக்குற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். பட் எனிவேங்க, சூப்பர் கன்வீனியன்ட்டு இந்த ஊரோட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். ஆனால் ஒரே ஒரு ட்ராபேக்கு என்ன நான் சொல்லுவேன்னா, நமக்கு வந்து அந்த கூகுளெலாம் நம்ம எங்கேயாவது இப்போ ஜப்பான்லலாம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்டேஷன்லேருந்து இந்த ஸ்டேஷன் சொல்லிட்டு சும்மா போட்டால் போதும், உங்களுக்கு கரெக்டாக பஸ் நம்பரு ட்ரெயின் நம்பரு இது அது எல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு ஃபுல் பேக் இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு கையில் வந்துடும். உங்களுக்கு நேவிகேஷனுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. பட் ஆனால் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அது கிடையாது. நம்ம வந்து ரிசர்ச் பண்ணி தான் நமக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகிற மாதிரி இருக்குது. வித்தவுட் ரிசர்ச்சுங்க இந்த ஊர் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறது கொஞ்சம் கஷ்டம். ஒரு பேஸ் லெவல் ரிசர்ச் இருந்தால் போதும், ஈஸியாக போயிடலாங்க. நமக்குங்க இந்த தஷ்கண்டோட மெட்ரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு மெட்ரோ ஸ்டேஷனும் ஒரு தீமில் பண்ணியிருப்பாங்க. இப்போது இந்த ஒரு மெட்ரோ ஸ்டேஷனில் இந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்சரு, ஸோ இதே ஒரு ஆர்கிடெக்சரு நமக்கு வேறு ஒரு மெட்ரோ ஸ்டேஷனில் நம்மளால் பார்க்க முடியாதுங்க. அப்படி இந்த சோவியத்தோட ஆர்கிடெக்சர் கூட கொஞ்சம் இந்த மாடர்ன் ஆர்கிடெக்சர் கலந்து கட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அட்டகாசமாக இருக்குது. கண்டிப்பாக தஷ்கண்டில் வந்தீங்கன்னா மெட்ரோ மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஒரு ஸ்டேஷனில் இறங்கி ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறது கூட இது ஒர்த்துன்னு சொல்லி நான் சொல்லுவேங்க. இங்கே இந்த தெருவில் இவங்க வச்சுருக்க எல்லா ஐட்டமே நீங்கள் பார்க்கும்போது மேக்ஸிமம் ஒரு 25,000 50,000 அப்படின்னா நம்மூர் காசுக்கு ஒரு 450 500 ரூபாய்க்குள்ளே தான் இந்த தெருவில் இருக்க எல்லா ஐட்டம்ஸுமே வச்சுருக்காங்க. செருப்பு, ட்ரெஸ்ஸு, அப்புறமா மேபி நம்ம எடுக்கிற மாதிரி இந்த தொப்பி கிப்பி அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் இவ்வளோ தான் இந்த ஊர் ப்ரைஸு. மேபி குவாலிட்டி நம்ம அது அவ்வளோத்துக்கு எதிர்பார்க்க முடியாது. பட் ஸ்டில் இந்த ஊரோட லோக்கல் ஐட்டம்ஸ் வாங்கிட்டு போனால் இந்த மாதிரி சீப்பான ஒரு ரேட்டுக்கு நம்ம இருந்து எடுத்துகிட்டு போக முடியும், பார்கெயின் பண்ணலாம். அதுக்கும் அவங்க வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம பார்கெனிங் ஸ்கில்லை பொறுத்து நமக்கு ரேட்டு மேலே கீழே கூட வரும். ஓகே, திஸ் 25 ஓகே, தேங்க்ஸ். ரேட் அவ்வளோதாங்க. இவங்களோட ஒரு இது என்னென்னா மேக்ஸிமம் வந்து டாலர்ஸ் கணக்கில் சொல்லணும்னா மேக்ஸிமம் $2 இல்லாட்டினா ஒரு $3. ஒரு டாலரு நான் திருப்பி சொல்கிறேன் ஆக்சுவலாக. ஏன்னா நம்ம நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி பார்கெனிங்கு, அப்புறமா வந்து லோக்கல் கரன்சி, டாலர்ஸ் டு ருப்பீஸ் கன்வர்ஷனு, டாலர்ஸ் டு சோம் கன்வர்ஷன், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுனால தான் நான் திருப்பி சொல்லிட்டுருக்கேன். $1 வந்து 85 ரூபா, $1 150 சோம் இந்த ஊர் காசு. அப்போது நீங்கள் டாலர் கூட கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட $2 அந்த ட்ரெஸ்ஸோட ப்ரைஸு. ருப்பீஸில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 170 ருப்பீஸ் அந்த ட்ரெஸ்ஸோட ஒரு காசு. நீங்கள் எப்படின்னாங்க, நான் வந்து இந்த மாதிரி இந்த பிளாட்ஃபார்மில் ஒரு ஷூ கடை வச்சுருந்தாங்க, அங்கே போயிட்டு நம்ம ரேட்டு விசாரிக்கலான்னு போனாங்க. இங்கே என்னென்னா அந்த ஷூவோட பேர் பாருங்க, ஓடிடாஸா ஓடிடாஸ் நைஃப். What else you have? Basic. Very good. Salam alaikum. Thank you. Rahmat. Thank you. So, highlight பேர் தான் ஓடிடாஸாமா, இது நைஃபாமா,
வேறு ஏதோ ஒரு பேர் வச்சுருந்தாங்க. இந்த பேசிக்ஸ்க்கு டி மாதிரி ஏதோலாம் போட்டு வச்சுருந்தாங்க. அப்போது நான் கிட்ட பேரை விட்டுட்டேன். அந்த எனக்கு அடிடாஸ் அந்த ஷூ எவ்வளோப்பா அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது அவன் சொல்கிறான் அது அடிடாஸ் இல்லைங்க, அது ஒடிடாஸு. அதோட ரேட்டு வந்து 1,70,070 இந்த ஒரு காசுக்கு. ஸ்மால் ஓகே ஸ்மால். ஓகே. இவங்க சீஸ் டேஸ்டிங் கொடுக்குறாங்க. நம்மளால முடியாதுப்பா. தேங்க்யூ. நம்மளால முடியாதுங்க, சான்ஸே இல்லை. அதாவது அந்த சீஸோட அந்த பஞ்சன்ட் ஃப்ளேவர்னு சொல்லுவாங்கள்ல, அடிக்கிற மாதிரி ஒரு ஃப்ளேவருங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்டு பழகிருக்கவங்களுக்கு இதெல்லாம் ஓகேவாக இருக்கும். நமக்கெல்லாம் செட் ஆகுதுப்பா. ஐயோ குமட்டிக்கிட்டு வருது. எப்படிவாங்க மெயினாக எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பிரெட், அந்த நான்னு சொல்கிற அந்த ப்ரெட்டை பண்ணுற ஒரு இடத்துல வந்திருக்கோங்க. இதான் வந்து இந்த ஒரு லோக்கல் மார்க்கெட்டுக்கு ஃபுல்லாக சப்ளை ஆகிற ஒரு ஃபேக்ட்ரியாமா. சுட சுட இங்கே எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத டேரெக்டாக நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அவங்க அந்த மாவு பிசைகிறதுலேருந்து அவங்க அந்த அவனில் வச்சு ஏற்றி எடுக்கிற வரைக்கும் நம்ம நின்று எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு போகலாங்க. வேறு லெவலாக இருக்குது. இங்கேருந்து இவர் இந்த மாவு பிசைஞ்சு என்ன பண்ணுறாரு, இதில் லேசாக இந்த பொடியை போட்டு அவர் தூக்கி இதுக்கு மேலே வச்சிடறாருங்க. அதுக்கப்புறமா இங்கே இருக்கவர் இவர் தான் வந்து அவனில் போட்டு எடுக்கிறவர். சலாம் அலைக்கும். ஓ ஒரு தடவை உள்ளே போயிட்டு வரும்போது 5-6 பிரெட் எடுத்து வந்துடுறாங்க. பெரிய ஒரு கம்பு மாதிரி வச்சுருக்காரு. ஏதோ நம்ம ஊரில் மாங்காய் பறிக்கிற மாதிரி உள்ளே போயிட்டு பிரெட் பறிச்சு வராருங்க. சரியான சூடாக இருக்குது அந்த அவன்லேருந்து இருக்கும்போது. அந்த இதுதாங்க அந்த அவன் இருக்குது. அப்பா உள்ளே போக முடியல, அவ்வளோ சூடாக இருக்குங்க. சரியான சூடாக இருக்குது அவன். பட் ஸ்டில் ஒரு தடவையும் வெறும் இந்த ஆள் மாதிரி உள்ளே வந்து அந்த போகிறதுக்கு ஒரு கதவு மாதிரி வச்சுருக்காங்க. அந்த தொண்டு மாதிரி வச்சு ஒரு தடவையும் ஒரு உள்ளே போயிட்டு எப்படி தான் எடுத்துகிட்டு வர தெரியல. என் பக்கத்தில் கூட எனக்கு போக முடியாது. போனால் அந்த முடியெல்லாம் பொசுங்கி போகிற மாதிரி இருக்குங்க எனக்கு. அவ்வளோத்துக்கு ஒரு பக்கத்தில் பாருங்க, அவ்வளோத்துக்கு ஒரு உள்ளே போயிட்டு ஒரு தடவையும் பிரெட் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காருங்க. சான்ஸே இல்லைங்க. ஆக்சுவலாக நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அது லேஸ்பட்ட வேலைன்ட்டு. இதுக்கு பின்னாடி பல பேர்த்தோட உழைப்பு இருக்குங்க. இவர் நம்மளை கூப்பிடுறாருங்க போயிட்டு நம்மளை பண்ணுறதுக்கு. வெரி ஹாட். இதுக்கு மேலே விட்டால் என் கேமராவே மெல்ட் ஆயிரும். சீரியஸாக இந்த அவனோட ஒரு ஹீட்டை நான் இப்போ தான் ஃபீல் பண்ணுறேன். கையெல்லாம் ஸோ ஹாட். எஸ் ஸோ ஹாட். ஹாட் அவன் ஹாட். இவர் சொல்கிறாருங்க ஒரு நாளைக்கும் இங்கே வந்து 700 பிரெட்டு பண்ணுவாங்களாமா. அதாவது இங்கே இருக்க ஒன்றுமே வந்து ஒரு கம்பெனி மாதிரி கிட்டத்தட்ட 10-20 அவன் இருக்குது இந்த இடத்துக்குள்ள. அது கூடவே கூட இருக்கலாம். ஸோ என்னென்னா ஒரு நாளைக்கும் ஒரு கம்பெனியிலேருந்து இவங்க 700 பிரெட்டு பண்ணுவாங்களாமாங்க. 700 பிரெட்டு பண்ணணுன்னா எவ்வளோ பெரிய மாவு பாருங்கள் ஒன்று. ஸோ அவ்வளோ பெரிய மாவு வச்சு உருட்டி அவர் அதே மாதிரி அந்த அச்சு வச்சு ஒரு குத்தி அவர் உள்ளே கொடுக்குறாரு. உள்ளேருந்து அவர் பேக் பண்ணி எடுக்கிறாருங்க. முன்னாடிலாம் வந்து இது ஃபுல்லாக வந்து கரியாக இருந்துச்சாமா, சார்கோல். இப்போ வந்து அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மாடர்னைஸ்ட் ஆனதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணுறாங்க, வெறும் அந்த கேஸ் வச்சு இவங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் உண்மையாலுமே அப்ரிஷியேட் பண்ணு இங்கே இருக்க ஷெஃப்ஸ் எல்லாம். யோசிச்சு பாருங்கள், 700 தடவை ஒரு மனுஷன் அந்த வீடு மாதிரி இருக்கிறதுக்குள்ளே போயிட்டு வரணும். அண்ட் அவ்வளோத்துக்கு ஹாட்டாக இருக்குது. சும்மா இல்லைங்க, நம்ம ஒரு டெலிஷியஸ் ப்ரெட்டு சாப்பிட்றோம். அதுக்கு பின்னாடி எவ்வளோ பேர்த்தோட ஒரு வேலைப்பாடு இருக்குது. ஏதோ ஒரு ஷாருக் கான் படம் பார்த்துட்டு இருக்காருங்க. அவர் வேலை பார்க்குற டைமில் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு. வேறு லெவலுங்க. நம்ம ஊரோட சினிமா எங்கேயோ வந்துருச்சு. கலக்குங்கடா. டான் படம் பார்த்துட்டு இருக்காராமா. எப்படி இருந்துச்சுங்க நம்ம பிரெட் பேக்கிங், அந்த ப்ரெட்டு பண்ணுற அந்த ஒரு இடம்? எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அது ஆக்சுவலாக ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. நம்ம நிறைய இடத்துல நிறைய பேக்கரிக்குள்ளே நம்ம போய் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு பேக்கரி, அதாவது இவ்வளோத்துக்கு ஒரு ஜைஜான்டிக்கான ஒரு சென்ட்ரலைஸ்டு பேக்கரி வெறும் இந்த நானை ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கிறதுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வேறு லெவல் தாங்க. ஆனால் ஒருத்தவங்களும் உள்ளே பார்க்கும்போது சட்டை மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக வேர்த்து இருக்குங்க. இவ்வளோத்துக்கு வேர்த்து அவங்க பண்ணுற அந்த ப்ரெட்டோட ஒரு ப்ரெட்டோட விலை எவ்வளோனா 20 ரூபா. வெறும் 20 ரூபா. 700 ப்ரெட்டு அவர் ஒரு நாளைக்கு பண்ணார்னா 700 × 20 எவ்வளோ நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. அதுதான் அவரோட ஒரு நாள் வருமானம். ஆமாங்க, அதான் அவங்க அந்த கம்பெனியோட ஒரு நாள் வருமானம். இப்போது நீங்கள் ஏதாவது பார்க்குறது என்ன தெரியுமாங்க, இது வந்து கொழுப்பாமா. அது அங்கே இருக்க கொழுப்பை ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணி அவங்க இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து இங்கே இருக்க ஹோட்டல்ஸு அந்த மாதிரி இதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு கமர்ஷியலாக பண்ணுறவங்கலாம் இந்த மாதிரி பிளாக்காக கொழுப்பு மட்டும் வாங்கிட்டு போகிறாங்களாமா.
வேறு லெவலுங்க. ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் இந்த கொழுப்பை வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இந்தியா இந்த மாதிரி ஷேப்பில் அவங்க வந்து பண்ணி வைக்கிறது வேறு லெவலுங்க. இதே மாதிரி நீங்கள் எங்கேயாவது வேறு ஏதாவது ஒரு நாட்டில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். குட். இந்த ஊர்லங்க இன்னொன்று என்னென்னா, நம்ம வந்து ஒரு சாரி இல்லாட்டி நான் வேண்டாம் இல்லைனா எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிற அந்த இதெல்லாம் வந்து நம்ம தெரிவிக்கணும்னா அடுத்தவங்களுக்கு நமக்கு பாஷையே தெரிய வேண்டாம். இதெல்லாம் சொல்லணும்னா இப்படி பண்ணால் போதும், வேண்டாம், குட், எனக்கு சாரி, எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தான், இப்படி நெஞ்சில் தட்டிட்டு சாரி அப்படி சொல்லிட்டு போயிட வேண்டியதான். இங்கே நான் இன்னொன்று என்ன பார்த்தேனாங்க, இவங்க பாஸ்தா கூட ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணி வைக்கிறாங்க. அதாவது நம்ம எப்போவுமே நம்ம ட்ரை பாஸ்தா வாங்குவோம், இவங்க எப்படின்னா அந்த ஃப்ரெஷ்ஷாக அந்த ஒரு செமி குக்டு ஒரு 50% குக்ட் ரேட்டில் இங்கே வந்து அவங்க பாஸ்தாவும் கூட விற்கிறாங்க. இது வந்து கொஞ்சம் அந்த ஸ்பெகட்டி மாதிரி இருக்குது. இது சம்திங் வேறு ஏதோ ஒரு டைப் ஆஃப் பாஸ்தா. நம்ம வந்து அந்த ஸ்பெசிஃபிக்காக நமக்கு இது அந்த பேர் சொல்ல முடியாது. இந்த எக்ஸப்ட் இந்த ஒரு இதை விட்டுட்டு நமக்கு ஸ்பெசிஃபிக்காக பேர் எதுவுமே சொல்ல முடியாதுங்க. நம்ம அந்த பெண்ணே அல்லாட்டினா அந்த ஃபார்ஃபிலே அந்த மாதிரிலாம் வந்து ஃபெத்துச்சினி அந்த மாதிரிலாம் வந்து பாஸ்தா கிடையாதுங்க. இது வெறும் ஹோம்மேடு, வெறும் வந்து இந்த மாதிரி லைக் ஒரு 50% குக்டு பாஸ்தாவை தீய வச்சு கூட விற்கிறாங்க. அப்புறமா இந்த சைடில் ஃபுல்லாக சிக்கன் செக்ஷன் தான். இது வந்து நமக்கு ஆஸ் யூஷுவலாக தான் இருக்க போகுது. பட் நம்ம இந்த சைடில் வந்து ஒரு பிக்கிள் செக்ஷன் வச்சுருக்காங்க. இதுதான் மெயின் ஹைலைட்டு. இது வந்து கேபேஜ் வந்து நம்ம கிம்ச்சின்னு சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட அந்த மாதிரி நினைக்கிறேன் இது. அப்புறமா வெள்ளரிக்காய். அதுக்கப்புறமாங்க இந்த சைடில் முன்னாடி போய் பார்த்தோன்னா லைக் இது அந்த நூடுல்ஸ் முதற்கொண்டு எடுத்து வந்து நூடுல்ஸ் இல்லைங்க, கேரட் எடுத்து வந்து அவங்க பிக்கிள் போட்டு வச்சுருக்காங்க. இதுதாங்க அந்த ப்ராப்பர் ஹார்ஸ் மீட்டாமா. இது நம்ம இதுக்கு முன்னாடியும் பார்த்துருக்கோம், பட் ஆனால் இவ்வளோ க்ளோஸாக இப்போ தான் நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து அதோட கொழுப்புங்க. இதெல்லாமே பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கிறது வந்து உங்களுக்கு கொழுப்பு. இந்த மார்க்கெட்டில் நம்ம நடந்து போகும்போது உங்களுக்கு அந்த ஒரு மீட்டோட ஸ்மெல்லு ஆக்சுவலி வந்து ரொம்ப அந்த ஒரு ஒரு கவுச்சின்னு சொல்ல முடியாது, பட் இங்கே ஃபுல்லாக ஏர் கண்டிஷன் இருக்குது, வென்டிலேஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு ஓகே இந்த மீட்டோட ஸ்மெல் வந்து உங்களுக்கு அவ்வளோவா தெரியல. பட் ஸ்டில்லுங்க லைட்டாக நமக்கு அதை ஃபீல் பண்ண முடியுது. இங்கே ஒரு செக்ஷனில் என் கண்ணு முன்னாடி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேமரா திருப்பி காமிக்கிறேன். இந்த ஒரு செக்ஷனில் வெறும் பால் சார்ந்த ப்ராடக்ட்ஸு, அதாங்க தயிர், அப்புறமா வந்து வெண்ணெய், நெய். இப்போது இங்கே பாருங்கள், நம்மலாம் சின்ன வயசில் நம்ம பார்த்துருப்போம், கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பண்ணி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட பாலை ஊற்றி வச்சுருக்க மாதிரி ஊற்றி வச்சுருக்காங்க ஒரு டப்பாவில். இது வந்து இந்த ஊரில் வந்து கே வச்சது ஒரு பேர் சொன்னார். நம்ம அந்த ஹோஸ்ட் கிட்ட போகும்போது அவங்க வீட்டில் வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒன்று சர்வ் பண்ணாங்க. தயிர் தான் அது, பட் அது வேறு எதுவும் இந்த ஊரில் ஒரு பேர் சொன்னாங்க, கே வச்ச ஒரு இது. அதுதான் இந்த இது. அண்ட் வேறு லெவலாக இருக்குங்க. அது டப்பா கிட்டத்தட்ட இதில் ஒரு 4 லிட்டராவது இருக்கணும் நினைக்கிறேன். 4 லிட்டர் மினிமம் ஒரு 4 லிட்டராவது இருக்கணும், 2லேருந்து 4 லிட்டர் வரைக்கும் இருக்கணுங்க. இதுதான் வந்து இந்த ஊரோட நெய். ஆமாங்க, 1/2 லிட்டர் நெய்க்கு வந்து 40,000 சொல்கிறாங்க இங்கே. அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு 270 ருபீஸ். சரிங்களா? டேஸ்ட்டு கேட்டிருக்கேன். நம்ம ஊருக்கு இதுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு பார்ப்போம். சுத்தமாக இல்லை. நம்ம ஊரில் ஆனால் என்ன பண்ணுவோம்னா, நம்ம இந்த கருவேப்பிலலாம் போடுவோம். அதை வீட்டில் பண்ணும்போது வெண்ணெய் எடுத்து கருவேப்பிலை போட்டு பண்ணுவோம். இங்கே வந்துங்க அது கருவேப்பிலை கிடையாது. ஸோ உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்ஷாக அந்த நெய்யோட ஸ்மெல் மட்டும்தான். வெரி குட். வி கால் திஸ் கர்ட் யோகர்ட். யா. அட்டகாசம். நம்ம ஊர் தயிருங்க, கட்டி தயிர் எப்படி இருக்கும் அதே தாங்க. இது எவ்வளோன்னு மட்டும் ரேட்டு கேட்டு பார்க்கலாம். திஸ் ஹவு மச் ரேட்? 7. 45 ரூபாங்க இது நம்ம ஊர் காசுக்கு. 1 லிட்டர் தயிர், கட்டி தயிர் 45 ரூபா. வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம இங்கே வீடு இருந்துச்சுன்னா வாங்கிட்டு போயிடலாம், பட் ஆனால் இப்போதைக்கு இது வாங்க முடியாது. பட் வேறு லெவலில் இருக்குங்க அது. இந்த 1 லிட்டர் தயிர் 7,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு, ஓகேங்களா, நமக்கு அங்கே கொடுக்குறான் பார்த்தீங்களா அந்த மோர் மாதிரி ஒன்று, அது வந்து ஒரு கிளாஸ் 5,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இது 1 லிட்டர் தயிர் 7,000 ரூபாய், அவன் வந்து கொடுக்குற ஒரு கிளாஸ் 5,000 ரூபாய். அப்போ நான் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறாங்க அந்த ஒரு சின்ன ஒரு கிளாஸில் மட்டும் பார்த்துக்கோங்க. எப்படியும் நெய் கெட்டு போகாது. 270 ரூபா 1/2 லிட்டர் நெய் கிட்டத்தட்ட அப்படியே நம்ம ஊர் டேஸ்ட்டுனா அது வந்து ஒர்த்து தாங்க. கெட்டு போகாதுன்றதுனால இது பாட்டிலிங்கும் நல்லாயிருக்கு. ஆமாம், பாட்டிலும் நல்லாயிருக்கு. நல்லா ஒரு தடவை ரேப் பண்ணால் கீழவும் கொட்டாது. கொஞ்சம் நல்லா ஹார்டாக தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாங்க, இதை நம்ம வாங்கலாம். 40,000க்கு, அதாவது நம்ம ஊர் காசுக்கு 270 ருபீஸ்க்கு 1/2 லிட்டர் நெய் வாங்குகிறோம். வேறு லெவல். எனக்கு ஆக்சுவலாக அந்த லபானு, அதாவது அந்த தயிர் வாங்கணும்னு ஆசையாக இருக்குங்க. பட் ஆனால் 7,000 ரூபான்னு சொல்லிட்டு நம்ம வாங்குகிறோம். நம்மளால் குடிச்சு முடிக்க முடியலன்னா அது ஃபுல் வேஸ்ட் ஆயிரும்.
இதுங்க ஒரு கேரட் வச்சு ஏதோ பிசைஞ்சிட்டு இருந்தார். வெரி குட் ஸ்வீட். இதுனா கேரட் வச்சு ஊறுகாய் பண்ணுறாங்க. கேரட் வச்சு ஊறுகாய் பண்ணுறாங்கங்க அப்படி தான் சொல்லணும். கேரட்டை ஃபுல்லாக திருவி அதை வந்து திருவுதுனா நம்ம வீட்டில் திருவுற மாதிரி இல்லைங்க. இது கொஞ்சம் நூடுல்ஸ் மாதிரி இப்படி இப்படி திருவுறாங்க. திருவிட்டு அது கூட வந்து கொஞ்சம் ஸ்வீட்டானது, கிட்டத்தட்ட நம்ம லைக் நம்ம இந்த கிம்ச்சி சாலட்லாம் சாப்பிட்டா நமக்கு ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்வீட்னஸ் வச்சு இவங்க வந்து சாலட் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. இந்த இப்போ கூட கையில் பாருங்கள். நல்லா இருக்கு. நீங்கள் முட்டை வந்து ரேட் எவ்வளோன்னு சொல்லி நான் காமிக்கிறேன். அதாவது நம்ம ஊரில் வந்து இந்த ப்ரௌன் எக்கு, அந்த ப்ரௌன் கலர் எக்கு, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. இப்போ அந்த முட்டைலாம் கிட்டத்தட்ட நம்ம நாட்டுக்கோழி முட்டைன்னு சொல்லிட்டு நம்ம அதை கணக்கெடுக்கலாமா, இல்லாட்டி நம்ம வந்து ப்ரௌன் எக் வந்து தனியாக ஏதாவது கோழி இருக்குமான்னு எனக்கு தெரியல. மேபி தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதோட ஒரு ரேட்டுங்க, நல்லா பெரிய சைஸ் முட்டை. நம்ம மிடில் ஈஸ்ட்லாம் சொல்லும்போது A+ கிரேடு இல்லை A கிரேடுன்னு சொல்கிற அந்த முட்டையோட ரேட்டு எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். சர்ப்ரைஸ் ஆயிடுவீங்க. நம்ம ஊர்லலாம் இப்போது அந்த வெள்ளை கலர் முட்டை கூட அந்த ரேட்டில் கிடைக்கிற மாட்டேங்குது. சலாமாலே. ஸோ இந்த ஒரு முட்டை நல்லா சைஸ் பாருங்கள். இந்த ஒரு முட்டை இந்த ஊரில் வந்து 800ங்க. 800னா 5 ரூபா 50 பைசா நம்ம ஊர் காசுக்கு. 5 rupees 50 paise. அதான் இந்த முட்டையோட விலை இந்த ஊர்லங்க. அதே மாதிரி நம்ம இது கொஞ்சம் ஹோல்சேலில் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ரேட்டு கம்மியாகுமாமா. அண்ட் வெளியே வந்து இப்போ கிளைமேட்லாம் ஓகேன்றதுனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரெஃப்ரிஜரேட்டர் அதெல்லாம் வந்து உங்களுக்கு முட்டைக்கு வைக்க தேவையில்லை. 2 to 8 degrees அதெல்லாம் மெயின்டைன் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காகவே அது இப்படி தான் இருக்குமாமாங்க. ஸோ வாட் இஸ் திஸ் ப்ரைஸ்? திஸ் ஒன் பேக் 2000 soam, 20,000. Oh, 20,000. How many egg inside? 50 egg, 20,000. Ah, very good. Thank you. ஷோ, காடை முட்டை கேட்டிங்களா ரேட்டு? 50 முட்டை இருக்காமாங்க இந்த பேக்குள்ளே. 50 முட்டையோட ரேட்டு 20,000 இந்த ஊரில். 20,000 எவ்வளோங்க காசு அப்படின்னா? கிட்டத்தட்ட 20,000 அப்படின்னு சொன்னால் டக்குன்னு வர மாட்டேங்குது. 150னா 15,000னா 100 ரூபா. அப்போது 15,000னா 100 ரூபா. இது ஒரு 125 ரூபா வச்சுக்கோங்க. 125 ரூபாய்க்கு 50 காடை முட்டை. எங்கேயோ போயிட்டீங்களா எஜமானேன்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது. இங்கேங்க நான் வந்து ஒரு லோக்கல் ஒரு கடை தண்ணி வாங்கலான்னு வந்தாங்க. இப்போ இங்கே தண்ணி வாங்க வரும்போது நான் 2 இடம் வித்தியாசமாக பார்த்தேன். அதனால் நான் 2மே ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஒன்று வந்து இந்தியன் ருப்பீஸ் ரேட்டில் 200 ரூபா, 30,000 ஊர் காசு. இன்னொன்று வந்து இந்தியன் ருப்பீஸ் ரேட்டில் 40 ரூபா. அந்த 2 தான் நம்ம என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம என்னென்னு பார்க்கலாம். தேங்க்யூ. இது என்னென்னா லோக்கலாக ப்ரொடியூஸ் பண்ணுற ஐரன், அந்த நம்ம மோருன்னு சொல்லலாம். அது அந்த மாதிரி லபான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ஐரன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. லபான்னா என்னென்னா இதே மாதிரி கன்சிஸ்டன்சியில் உப்பு இருக்காது, இது வந்து உப்பு இருக்கும். அது 2 தாங்க வித்தியாசம். இது ஆக்சுவலாக வந்து எப்படி தெரியுமா இருக்குது, நம்ம மோரில், அதாவது நம்ம குடிச்ச அந்த ஐரனில் சோடா இருந்தால் எப்படி இருக்கும், கார்பனேட்டட் ஐரன். ஆமாம், இது கிட்டத்தட்ட சோடாவில் மோர் குடிச்ச மாதிரிங்க. சோடா மோர்னு பேர் வச்சுக்கலாம் அதுக்கு. சோடா மோர் இது 6,000 ரூபாங்க இது. ஆனால் என்னென்னா நம்ம திருப்பி இந்த கிளாஸ் பாட்டில் கொடுக்கணும், அதான் அவங்களோட நிபந்தனை. நம்ம அதை குடிச்சு முடிச்சுட்டு நம்ம கிளாஸ் பாட்டில் கொடுப்போம். சூப்பராக இருக்குங்க. அது நல்லா சோடா வாட்ரு, மோர், பெசில் லீவ்ஸு, உப்பு, 4 தான் அதோட இன்க்ரீடியன்ட்டுங்க. அட்டகாசமாக இருக்குது. ஓகே, Uzbek, ஓகே. Hindistan salam, ஓகே. ஓகே. இவர் நம்ம கிட்ட இருந்து கேமரா வாங்கிட்டாருங்க. கம். வெரி குட். Thank you. ஓகே. ரஹமத். சலாம். பரவாயில்லைங்க. இங்கே இருக்க எல்லாருமே வந்து நம்ம கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. சான்ஸ் இல்லை, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. அதாவது சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை, அந்த மாதிரி. இது வந்துங்க பிளாக் மல்பெரி. ஆமாம்,
பிளாக் மல்பெரி. நம்ம ஊரில் வந்து மல்பெரின்னு சொல்கிறதா இது. நம்ம அதாவது நம்ம சில்க் ஃபார்ம்ஸ்க்கெல்லாம் வந்து இவங்க ஃபீட் பண்ணுவாங்க தெரியுமா, ஒரு இலை. அந்த ஒரு இலையிலேருந்து ஒரு பழம் வருங்க. கிட்டத்தட்ட அது வந்து நம்ம பெரிஸ் வகையில் தான் சேர்ந்த ஒரு இது. நம்ம வந்து அது மல்பெரின்னு சொல்லுவாங்க இவங்க. நம்ம ஊர்லேயே தான் மல்பெரி தான் அது. அதோட அந்த பழத்துலேருந்தே இவங்க ஜூஸ் எடுத்து வச்சுருக்காங்க. இது வந்து நமக்கு 10,000 சோமாமா. ஒரு கிளாஸ்னாலும் சரி, ஒரு பாட்டில்னாலும் சரி, ஒன்று வாங்கி கப்புன்னு அடித்து பார்க்கலாமா எப்படி இருக்குன்ட்டு. இது மல்பெரி ஜூஸுங்க. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா இனிப்பாக இருங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு கான்சன்ட்ரேட்டட் ஜூஸு. இதில் சுகர் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அட்டகாசங்க, வேறு லெவல் இது. இது வந்து 10,000 சோமாமா. கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு ஒரு 60 ரூபா. பட் ஆனால் நமக்கு இதை விட்டால் வேற எங்கேயும் இந்த மாதிரி ட்ரை பண்ண முடியாதுங்க. நம்ம ட்ரை பண்ண முடியாதது மட்டும்தான் இந்த ஊரில் ட்ரை பண்ணுவோம். நம்ம வேற எங்கேயாவது பண்ண முடியும், இல்லாட்டா நம்ம ஊர்லேயே எதாவது கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொருள் பக்கத்தில் கூட நம்ம போக மாட்டோம். அன்டில் அண்ட் அன்லெஸ் அது வந்து ரியலி ஒரு ஒர்த்தான ஒரு பொருளாக இருந்தால் மட்டும்தான் நம்ம போய் வாங்குவோம், இல்லைன்னா வாங்க மாட்டோங்க. நம்ம பட்ஜெட் ட்ராவலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மனசை வந்து கல்லாக்கிக்கணும். இரும்பாகிட்டு போனால் தான் நம்ம கொண்டு போகிற பட்ஜெட்டில் நம்ம செலவு பண்ணிட்டு வர முடியும். அது வந்து ஒரு தம்ப் ரூல் ஆஃப் பட்ஜெட் ட்ராவலிங்னு வச்சுக்குவோம். நம்ம இந்த மார்க்கெட்டை முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சுங்க. என்ன நினைக்கிறீங்க நீங்கள் இந்த சோர்சு மார்க்கெட்டை பற்றி அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த மார்க்கெட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக நிறைய விஷயம் நம்ம பார்க்குற மாதிரி இருந்துச்சு. நிறைய விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. எஸ்பெஷலி உங்களோட அந்த லோக்கல் கல்ச்சர் அதெல்லாம் பற்றி நம்ம பேசும்போது. ஸோ உங்களுக்கு இந்த மார்க்கெட் எப்படி இருந்துச்சு, இதோட அனுபவம் எப்படி இருந்துச்சு என் கூட நீங்கள் சேர்ந்து இந்த டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணும்போது அப்படின்றத எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏறக்குறைங்க நம்ம ரூம் பக்கம் திருப்பி வந்துட்டோம். ரொம்ப பக்கம் வந்துச்சு. இன்னும் ஜஸ்ட் இந்த பிரிட்ஜ் ஏறி நம்ம க்ராஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நம்ம ரூம் பக்கத்தில் போயிடலாங்க. சரிங்க, நம்ம இப்போ அந்த மெயினான டாப்பிக்கு என்னென்னா, இந்த ட்ரிப்பில் நான் செலவு பண்ணது எவ்வளோ, ரிவீலிங் மை பட்ஜெட். இதான் வந்து இந்த வீடியோவோட டைட்டிலாக இருக்க போது, ரிவீலிங் மை பட்ஜெட். எவ்வளோ செலவு பண்ணியிருப்பேன் கெஸ் பண்ணுங்கள். 4 நாள். அதாவது நான் சொல்கிற செலவு வந்து இந்த ஊர் ஏர்போர்ட்டில் நீங்கள் கால் வச்சு வெளியே வந்ததுலேருந்து திருப்பி அந்த ஊரில் இந்த ஏர்போர்ட்டில் போயிட்டு நீங்கள் ஃப்ளைட் ஏற போகிற வரைக்கும் உங்கள் கையிலேருந்து எவ்வளோ ஸ்பெண்ட் ஆகிருக்கும், இல்லைன்னா என் கையிலேருந்து எவ்வளோ ஸ்பெண்ட் ஆகிருக்குன்றது தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஏர்போர்ட்டில் நான் வந்து இறங்கும்போது நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண காசுனா வெறும் $20 தாங்க. $20 நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன் இந்த ஏர்போர்ட்லேருந்து நான் இறங்கும்போது. ரெண்டாவது லைக் சிட்டி சென்டரில் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு $100 எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன். ஸோ மொத்தமாக $120 நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம். அப்புறம் நேற்றுக்கு இந்த சொவினியர்ஸ் அது இதெல்லாம் வாங்கும்போது நான் ஒரு $50 எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன். மொத்தமாகவே இந்த 4 நாள் நான் டஸ்கண்டில் சாப்பிட்டது, தங்குனது, ட்ரெயினில் 2 இடத்துக்கு போனது, அதுக்கப்புறமா இந்த அட்ராக்ஷன்ஸ்க்கு நம்ம என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கொடுத்தது, அது எல்லாமே சேர்த்துங்க எனக்கு உண்டான செலவு $170. கரெக்டாக $170. இன்னும் என் கையில் வந்து ஒரு 250,000, 2,50,000 இந்த ஊர் காசு, ஒரு $20 பக்கம் இன்னும் என்கிட்ட பாக்கி இருக்குது. அப்போது யோசிச்சு பாருங்கள், நம்ம வந்து லைக் நான் ஒரு பேசிக் செலவு மட்டும் சொல்லும்போது அந்த சொவினியர்ஸை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இன்னும் நான் சொல்லணும்னா கரெக்டாக வெறும் $100 பட்ஜெட்டில் தான் நான் இருக்கேன். அப்போது எப்படிங்க ஒர்த்தா? நம்ம ஊர் காசு 8,300 ரூபா. வெறும் 8,300 ரூபாய்க்கு நம்ம 4 நாள் வந்து நம்ம இந்த உஸ்பெகிஸ்தானில் 3 சிட்டிஸ் போயிருக்கோம், ட்ரெயின் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பண்ணியும் நம்மளால் இவ்வளோ பண்ண முடியும், லைக் இவ்வளோத்துக்கு ஒரு பட்ஜெட்டில் இவ்வளோத்துக்கு ஒரு எக்கனாமிக்கலாக ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பி இந்த ஊருக்கு வரலாம். சேஃபான ஒரு கண்ட்ரிங்க. இந்த முரட்டனமான அந்த பட்ஜெட் ட்ராவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கு, ஷேர், கமெண்ட் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வேறு கண்ட்ரிஸ் போயிட்டு வேறு வீடியோஸ் பண்ணுறதுக்கு. See you guys. நம்ம கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.